மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பா பேசி எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கொத்தூஸ் வந்து நம்ம கையில் சிக்கியிருக்கு. அதை நம்ம கொத்து பரோட்டா போடாமல் விட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. ஸோ அந்த கொத்தூஸை தான் இன்றைக்கி கொத்து பரோட்டா போட போகிறோம். ஏன்னா அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அசிங்கமான செயலும் கேவலமான செயலும் அம்பலப்பட்டு கேட்டது. அவன் காரி துப்பிக்கிட்டு இருக்கான். அது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தொடச்சிக்கிட்டு நம்ம இவர் சொல்லுவார், நாஞ்சி சம்பத்து துப்புனா தொடச்சிக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தொடச்சிக்கிட்டு இவங்க தான் பெரிய லாடு லபக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வெயிட்டிங்கில் இருப்பீங்க. எனக்கு இவனை போய் முதல்ல கொத்து பரோட்டா போடுறதுக்கு முன்னாடி முதல்வர்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்குது. கண்ட கடிசனெல்லாம் உட்காந்துக்கிட்டு உங்களை அவன் பேசிகிட்டு இருக்கான். ஏதாவது முடிஞ்சால் ஆக்ஷன் எடுங்க. அமைச்சர்கள் அத்தனை பேர் இருக்கிறீங்க, காவல்துறையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியல. ஒரு முதலமைச்சரை, தமிழக முதலமைச்சரை இப்படி பேசினா வாலின்றே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது பேசிக்கு. இதே ஸ்டாலின் சார் அப்படி வந்து பேசினா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? ஆக்ஷன் எடுத்துருப்பீங்களா? அப்போ இங்கே முதலமைச்சர் இப்போ யார் இருக்காரோ அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கல அப்படின்னா அவங்கள தூக்கி போட்டு மிதிங்க அப்படின்றத ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அவனை தூக்கி போட்டு மிதிப்போம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுக்கும். நாங்க வந்து 2000 தருவோம்னு சொன்னோம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க வந்து 2500 கொடுப்போம்னு சொன்னோம். 2500 கொடுத்திருக்கணும்ல. இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்திருந்தால் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் 2000 கொடுத்திருப்பார். என்ன சொன்ன? என்னது உங்கள் ஆள் யார்? ஸ்டாலின் சார் வந்திருந்தா 2000 கிழிச்சிருப்பார். ஏண்டா டேய், ஏண்டா சனாதன சங்கி, சனாதனத்தை பற்றி பேசக்கூடிய சங்கி, இவ்வளோ பெரிய நாபத்தை போட்டு நிற்கிற நீ ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல, பேரை அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? 2 வருஷம் கழிச்சு தான் 1000 ரூபா உரிமை தொகையை உங்கள் ஆள் வந்து போட்டார் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். இங்கே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த அந்த 1000 ரூபா உரிமை தொகையை கட் பண்ணாமல் ஒரு முதல்வர் அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னா இதை விட சிறப்பான முதல்வர் எங்கடா கிடப்பார்? அறிகட்ட முட்டா பயல. உங்களை மாதிரி அயோக்கிய பையன் நினச்சிங்களே. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா போன ஆட்சியில் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம பேரை போட்டு கலைஞர்னு பேரை போட்டு புகழ் தேடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன அவ்வளோ கேவலமானவங்களா? நாங்கள் தமிழக வெட்டிக்கலன்னா மக்களுக்காக வந்த கட்சி. நீங்கள் நல்லது செஞ்சுருந்தாலும் அதை மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரி தான் செய்வோம். அதே போன ஆட்சி அதிமுகவில் நல்லது செஞ்சிருந்தாலும் அது மக்களுக்கு போகிற மாதிரி தான்டா செய்வோம். அறிகட்ட முட்டாப்பையில் 2500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல சட்டசபையை கூட்டணும், நிதிநிலை அறிக்கை சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் திட்டங்களை அறிவிக்கணும். இதுவே உனக்கு பேசிக் புரிதல் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? பிகாஸ் நீங்களாம் முட்டா பசங்க. எங்கள் தலைவர் நினச்சிருந்தாருன்னா உங்களுடைய அந்த 1000 உரிமை தொகையை அப்படியே அப்புறப்பட்டா கட் பண்ணிவிட்டு 2500 ரூபா கொடுக்குற மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்கள் 1000 ரூபாய் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக அதையும் ஃபாலோ பண்ணுறாரு. அந்த ஆட்சியில் அம்மா உணவுன்னு வச்சுருந்தாங்க, அது அழியின்னு அழிச்சிங்கல்ல, அசிங்கப்படுத்துனீங்கல்ல. ஏழை எளிய மக்கள் வந்து 5 ரூபா 2 ரூபா 3 ரூபாய்க்குள்ளே சாப்பிட்டுட்டு போகக்கூடிய அந்த சாப்பாட்டு மேலே கையை வச்சிங்களடா. அதுக்கு தாண்டா உங்களை தூக்கி போட்டு மக்கள் மிதிச்சாங்க. நீங்கள் மக்கள் வயிற்றில் அடிச்சிங்க, திருப்பி மக்கள் எல்லாத்தையும் உங்கள் அடித்தாங்க. அதுதான் ஆப்பு. அதனால தான் குளத்தூரில் உங்கள் ஸ்டாலின் சாருக்கு ஆப்பு வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி படுதோல்வி அடைய வச்சாங்க. இந்திய வரலாற்றுலேயே ஒரு எம்எல்ஏ இருக்க கேண்டிடேட், ஒரு முதலமைச்சராக இருக்க ஒரு கேண்டிடேட்டு அந்த எலெக்ஷனில் தோற்றது சரித்திரமே இல்லைடா. இப்படி அசிங்கப்பட்டு போய் உட்காந்துட்டு அப்படியே பெரிய 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 பீத்தல் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களாம் இந்நேரம் நாண்டுக்கிட்டு செத்துருக்கணும். இந்நேரம் ஸ்டாலின் சார் எப்படி இருக்கிறாரு உசுரோட நமக்கு தெரியல. இவ்வளோ பெரிய அவமானம்லாம் கலைஞருக்கு வந்திருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? என்ன தான் சரி, நமக்கு தான் வெக்கமான சூடு சொன்ன ரோசெல்லாம் கிடையாதுல்ல. என்னதான் இருந்தாலும் சம்பத் சொன்ன மாதிரி துப்புனா தொடச்சிக்கிட்டு மக்கள் முன்னாடி நிற்போம், திருப்பி சரிப்படி வாங்குவீங்கடி, கண்டிப்பாக வாங்குவீங்க. வெயிட் பண்ணு. சட்டமன்றத்தில் விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசின உடனே அவனுக்கு ஓடவே இல்லை, வைக்கவும் இல்லை, ஓட பார்த்தாங்க. ஐயோ, நாங்கள் சின்னவரை பார்த்து பயந்துட்டோம். சட்டசபையில் அப்பப்போ நாங்கள் பேச முடியல, நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் சின்னவரை பார்த்து பயந்தோம். வடக்கன் சின்னவரை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமாடா? ஏண்டா கூமுட்ட இந்த பாரு. சட்டசபையில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினை மக்கள் வேறு மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு கிடையாது, வேற எங்கெல்லாம என்ன செய்கிறாங்கன்றதை எங்களை பொறுத்து இருந்து பாருங்க. இந்த நாய்களுக்கு தேவையா? ஏன்டா இந்த மாதிரி வாயை கொடுத்து ரொம்ப இருக்கிறீங்க? இங்கே பாரு என்ன மிதிக்குன்னு மிதிக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. ಸನಾತನ ಧರ್ಮ ಡೆಂಗ್ಯೂ ಮಲೇರಿಯಾ ಇದ್ದಂಗೆ ಅಂತ ಅದಕ್ಕಾಗಲೇ ಅನುಭವಿಸಿ ಈ ಸತಿ ಎಲೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಸೋತೋಗಿದ್ದಾರೆ, ಸುಣ್ಣಾಗಿದ್ದಾರೆ. இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு பாருங்க.
ये बोलता है कि हमारे हिंदुस्तान में जितना भी हिंदू है ना सबको उजाड़ कर फेंकना है। मादर चोद तुम्हारा औकात है बे। பார்த்தீங்களா மக்களே, சின்னவரை போட்டு ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க. இப்போ இறங்குற இடத்துல ஒட்டி விட்டு அடிக்கிறாங்க, கொளுத்துறாங்க. இதெல்லாம் கேட்க துப்பு இல்லையா? இதுக்கெல்லாம் தைரியம் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் ஆம்பளைங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது. திமுகவில் இருக்கிறவங்களாம் ஆம்பளையாக இருந்தால், உண்மையாலுமே ஆம்பளையாக இருந்தால், இந்நேரம் இந்த வீடியோ மாதிரி இந்த மாதிரி விஷயம் வந்தப்போ நீங்களாம் பொங்கிருக்கணுமே. ஏன்டா இவனுமே பொங்கலை? பொங்க மாட்டோம். அடியில் ஏதாவது கொளுத்தி விடணும் உங்களுக்கு, அப்போ தானே பொங்குவீங்க. காசு வரணும். குவாட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தா நீங்கள் லைட்டாக பொங்குவீங்க, இல்லைன்னா அப்படியே சைலண்ட்டாக ஒதுங்கிடுவீங்க. ஏண்டா சட்டசபையை விட்டு வெளிநடப்பு பண்ணது உங்கால், உங்கள் சின்னவர். நீங்கள் கேனத்தனமாக கேள்வி கேட்டீங்க, கேனத்தனமாக பேசுனா அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன முட்டா பசங்களா? இல்லை நான் என்ன கேட்குறேன், சட்டசபைன்னு நீங்கள் ஒன்று வச்சு முன்னாடி எப்படி நடத்துனீங்க? நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அவன் அமளி பண்ணுவான். அவன் ஏதாவது சொல்லுவான், நீங்கள் அமளி பண்ணுவீங்க. கடைசியில் வெளிநடப்பு செஞ்சுருவீங்க. சட்டசபைன்ற ஒன்றை வந்து ஒரு அது மக்களுக்கான ஒரு சபையாக வந்து இது வரைக்கும் பயன்படுத்துனதே கிடையாது. உங்களுக்கு தேவையான சபையாக பயன்படுத்திக்கிட்டீங்க ஒழிய மக்களுக்கு தேவையான சபையாக என்னைக்கு பயன்படுத்திருக்கீங்க? பயன்படுத்துனது கிடையாது. ஆனால் நாங்கள் சட்டசபையை மக்களுக்கான ஒரு சபையாக பயன்படுத்துகிறோம். அப்படின்னும் போது எங்களுக்கு எங்கே பேசணும், எங்கே தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். அதனால் உங்கள் சின்னவரை நீங்கள் பார்த்துக்கங்கடா, இல்லைன்னா மிதி வாங்குவாப்புல. அவர் எம்எல்ஏ வேறு இருக்கிறார், இப்போ எதிர்கட்சி தலைவர் துண்டை போட்டு போயிடுற மாதிரி நிலைமை வந்துற போது, டேய் ஒன்று என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி சொன்னால் அந்த அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும், இப்படி சொன்னால் இவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். ஏன்டா ஜந்து, வாய் இருக்குன்னு வந்ததெல்லாம் பேசாதரா? கண்டிப்பாக இருக்குடி, உனக்கு இருக்கு, வெயிட் பண்ணு. எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியாதான், நினைச்சு பார்க்க கூடாதான் நீங்க. ஏன்னா சிங்கப்பூர் மாதிரி வச்சிருந்தாரு குளத்தூரை. ஏன் குளத்தூரை சிங்கப்பூர் மாதிரி வச்சிருந்தா ஏன் அங்கே போச்சு? சிங்கப்பூர் மாதிரி வச்சிருக்க கூடாதுரா. சிங்கப்பூரில் என்ன மாதிரியா சலுகைகள்லாம் மக்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். சும்மா ஒரு பார்க்கு கட்டினேன், அந்த இடத்துல ஒரு இண்டோர் கேம் கட்டினேன், இது கட்டினேன்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையுமே நீங்கள் காசு பார்க்குறதுக்கு என்ன தேவையோ அதை தான் செஞ்சீங்களே ஒழிய அந்த மக்களுடைய அடிப்படை மக்கள் தேவைன்னு அதை செய்யலை. அதனால தான் உங்களை அவுத்து விட்டு ஓட விட்டாங்க. புரியுதா இல்லையா? ஸோ மக்களை நீ கேவலப்படுத்துறீல்ல, நீங்கள் இன்னும் கேவலப்படுவீங்க. ஓட்டு போட்ட மக்களை கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்றதுக்காக கேவலப்படுத்துறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த மக்கள் தானே உங்களை ஓட்டு போட்டாங்க, இதுக்கு முன்னாடி உங்களை சிஎம் ஆக்குனாங்க, இதுக்கு முன்னாடி உங்களை எம்எல்ஏ ஆக்குனாங்க. அப்போல்லாம் இனிச்சதா? இப்போ உங்கள் மேலே ஒரு குறை இருக்குது, அதனால் உங்களை எம்எல்ஏ ஆக்கலை அப்படின்னா அந்த குறையை என்னன்னு பார்த்து நிவர்த்தி பண்ணுறதை விட்டுவிட்டு திருப்பியும் பழைய மோட்லேயே எடுத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி இன்றைக்கி நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்டாலினோட அழிவுக்கு காரணம் நாங்கள் யாரும் கிடையாது. ஸ்டாலினோட அழிவுக்கு காரணம் ஸ்டாலினை சுற்றி இருக்க நீங்கள் தான். எனக்கு புரியலை, உண்மையாலுமே நீங்கள் ஸ்டாலின் அவர்களை சிஎம் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை அவரை அழித்து அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நீங்கள் பண்ணுற அஜெண்டாலாம் அப்படி தாண்டா இருக்குது. இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த மக்களுடைய கோபம் வந்தது காரணம் நீங்கள் உங்களை பெருமை பீத்திக்கிறதுக்குன்னு வச்சுக்கிட்ட மீடியா, நீங்கள் உங்களை பெருமை பீத்திக்கிட்டுன்னு வச்சுக்கிற வாடகை வாய்கள், அதற்கப்புறமா ஸ்டேஜில் கண்ட வார்த்தைகளை பேசி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினது, எல்லாத்துக்கும் மேலே எங்களெல்லாம் தற்கூரி அப்படின்னு சொல்லி நீங்கள் அசிங்கப்படுத்தினது. இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்றத மறந்து இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்றத ஆதரித்தோன்னே அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சுல உங்களுக்குலாம். அதனால வந்த கோவம், அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் உங்களை வீட்டில் உட்கார வச்சது. இனி எப்பயும் உங்கள் வீட்டில் தான் உட்கார வைக்க போகிறோம். வெயிட் அண்ட் சி. இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எவனோ ஆட்சிக்கு வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்களா? உங்களெல்லாம் ஊருக்குள்ளே நுழைய விட்டதுக்கு நீங்கள் இப்படி தானே சொல்லுவீங்க, எவனோ நாட்டை ஆண்டான். உங்களை கொண்டு வந்தேறி நாய்ங்க நீங்களாம் வந்து ஆண்டிங்கல்ல, உங்களுக்கு அப்போ இனிச்சதா? இப்போ உண்மையான தமிழை ஒருத்த வந்தவொடனே வயிறு எரியுது உங்களுக்கு, முடியல. புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு இப்படி தான் ஆட்சி நடத்தணுன்னே ஒன்றும் கொள்ளையடிக்க முடியல, திருட்டுத்தனம் பண்ண முடியல, யாரையும் போய் வம்புழுக்க முடியல, யாரையும் அடித்து பிடுங்க முடியல காசை. அந்த வயிற்றுச்சல் தானே. 6 நாளைக்கே உங்கள் அன்று வேறெல்லாம் கலண்டு போய் ஆடி போய் நிற்கிறீங்க. 6 மாதம் கழித்து பாருங்கடா தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு. உங்களெல்லாம் ஓட விடலை. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் இல்லைடா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தலைவன் தமிழன் அதுவும் வந்து உக்காந்துருக்காரு. உங்களுக்கெல்லாம் எரியுதட்ட மாலா, நான் எங்கே போவேன் பாலா அப்படின்ற மாதிரி உங்கள் தலைவர் சொன்ன மாதிரி போங்கடா, பொட்டியை கட்டிட்டு உங்கள் ஊரை பக்கத்து போங்க. உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னி சாப்டர் கிடையாது. இவ்வளோ நாள் திராவிடம் மயிறு மட்டன்னு பேசிட்டு உட்காந்து ஊரை மாற்றிட்டு தெரிஞ்சிங்க. இங்கே
திராவிடம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்தை இங்கே யாரும் எதிர்க்கலை. ஆனால் அந்த பேரை சொல்லிட்டு உங்களை மாதிரி அயோக்கிய பயலுக்கு இந்த நாட்டை ஆண்டு எங்களை மாதிரி ஆட்களுடைய ரத்தத்தை சுண்டி இழுக்கிறீங்கள, குடிக்கிறீங்கள, அதுக்கு தாண்டா இந்த ஆட்சி வந்திருக்கு. இனி ஜென்மத்துக்கும் திமுக அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆல்ரெடி அதிமுகவை அல்லு சில்லு ஆக்கியாச்சு. திமுகவை இனி செதிலாக பிரித்து மேய்ஞ்சிருவோம். ஆல்ரெடி அங்கே உங்கள் கட்சியிலேருந்து போய்கிட்டு இருக்காங்க. பிடிஆர் போன்றவர்கள்லாம் விலைக்கு போயிட்டாரா முட்டாப்பையில் முக்கியமான நபர்கள் அத்தனை பேரும் தோக்கடிச்சிருக்காங்க. என்னென்ன வெறும் ஒரே ஒரு முகத்துக்காக இந்த எம்எல்ஏ இந்த பசங்களாம் வந்தால் நல்லது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்ற எதுவுமே தெரியாது. இந்த பசங்க யாருன்னே கூட தெரியாது. அத்தனை எம்எல்ஏக்களையும் மக்கள் வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. எதுக்காக? ஒற்றை முகம் விஜய் அப்படின்ற அந்த ஒற்றை முகத்துக்காக. இன்றைக்கி அந்த எம்எல்ஏ எல்லாம் களத்தில் இறங்கி மக்களாக நின்று வேலை செய்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி குடியார பரதேசிங்க சில பேர் வேணால் ஓட்டு போடாமல் இருக்கலாம், அது கவலையே கிடையாது. நீங்களும் இன்னும் கொஞ்ச நாள் வச்சு குடிக்க முடியாமல் அவஸ்தைப்படுவீங்க, அது வேறு விஷயம். ஸோ இங்கே இனி தமிழ்நாட்டில் மக்களாட்சி மட்டும்தான் நடக்கும், மக்களுக்கான ஆட்சி மட்டும்தான் நடக்கும். அதை மக்களே தேர்ந்தெடுப்பாங்க. உங்களை மாதிரி திருட்டு பசங்க மொல்ல மாதிரி எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். இனி உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இந்த தேவக எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவிற்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். என்னது திருச்சியில் நிற்க வைக்க போகிறீங்களா? இனி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் எந்த தேர்தலாக இருந்தாலும் தாவைக்கு அங்கே வரவே முடியாது. சரி, அதுக்கேண்டா 6 மாதம் வரை வெயிட் பண்ணுறீங்க? ஏண்டா அதுக்கேண்டா 6 மாதம் வரை வெயிட் பண்ணுறீங்க? ஆம்பளையாக இருந்தால் இப்போயே ஆட்சி கழிச்சிட்டு போக வேண்டியதானே? ஏன் இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த பழைய டெக்னிக் ஒன்று வச்சுருப்பீங்களே, அவதூறு மீடியா வச்சு அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கிறது, இந்த ஆட்சியில் இது சரியில்லை அது சரின்னு. ஸோ இப்படிலாம் அவதூறு பரப்பி மக்கள் மனசில் திருப்பி ஒரு தப்பான எண்ணத்தை வந்து கிரியேட் பண்ணி அது மூலிமா ஓட்டு வாங்கிடலான்ற அந்த ஐடியா தானே, அந்த ஸ்ட்ராட்டஜி தானே. அதுக்கு தானே இந்த 6 மாதம். ஒரு ஆம்பளைங்களாக இருந்தேன், சத்தியமாக சொல்கிறேன், ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் ஆட்சியை முடிஞ்சால் கிளச்சிருங்க. ஏன்னா முடியாது. ஆல்ரெடி உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை எல்லாத்தையும் திருமாவளவன் உட்காந்து ஏற்றிட்டாப்புல. நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கிய பயலுக, எப்பேற்பட்ட வேலையை நீங்கள் பண்ண காத்திருந்தீங்க அப்படின்றத திருமாவளவன்லாம் வந்து மீடியாவில் போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு. கம்யூனிஸ்ட்டும் உடச்சிட்டு போயிட்டாங்க. இனி நீங்கள் ஓட்டு கேட்க போனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், மக்கள் உங்களை விளக்கமாத்து கொண்டு வேலைகளும் எழுப்பாங்க, காரி மூஞ்சியிலே துப்புவாங்க, உங்கள் கட்சிக்காரங்களே துப்புவாங்க. நீங்கள் வேணால் 10 பேர் 15 பேர் ஸ்டாலின் காலை கழுவிக்கிட்டு அதில் குடிச்சிக்கிட்டு வாழலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த 10-15 பேரை தவிர மற்ற எல்லாருமே உங்களை காரி துப்புவாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி ஆம்பளைங்க எல்லாமே இந்த டாஸ்மாகில் அடிமையானவங்கலாம் இன்றைக்கி அடுத்து ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. நீங்கள் ஓட்டு போடாமல் போடி உங்கள் பொட்டாட்டி சோத்தில் விஷத்தை வச்சு உங்களை பிடிச்சி விட்ருவாங்க. நீங்கள் இப்படிப்பட்ட ஆம்பளைங்களே தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு நொந்து நூலாக போயிட்டாங்க. இன்றைக்கி தான் அவங்க வந்து ஒரு மாற்றத்தை பார்க்குறாங்க. இன்றைக்கி தான் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ பண்ண முடியுமா, ஒரு சிஎம்மாக இருந்தால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளோ விஷயங்களை இன்றைக்கி பார்க்குறாங்க. 30 வருஷமாக குளத்தூரை சிங்கப்பூராக வச்சு கிழிச்சாரு. நல்லா வாயில் அசிங்கமாக வருது. பக்கத்தில் இருக்க பெரம்பூரில் அந்த பசங்க 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க 30 வருஷமாக. அதுக்கு ஒரு ரோடு போட்டு தர வக்கு இல்லை, துப்பு இல்லை, புறம்போக்கு. இதில் வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி வச்சுருந்தான் குளத்தூரை. அதனால தான் குளத்தூரில் வச்சு குத்துட்டு அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி அந்த ரோடை போட்டு கொடுத்துருக்காரு ஒரு முதலமைச்சர். வந்தவொடனே அந்த பசங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்குறாரு. இதுதான்டா ஒரு அரசாங்கம், இதுதான் ஒரு முதல்வர். நீங்கள் அப்படியாடா இருந்தீங்க? ஏண்டா நாமம் போட்ட நாய்க்குட்டி, உனக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆல்ரெடி எவன்லாம் பேசினானோ அவனெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழக பெண்களை தப்பாக பேசின பொன்ராஜுக்கு ஆல்ரெடி கேஸ் போட்டாச்சு, அது இருக்குது. என்னைக்கு தூக்கி உள்ளே வைப்பாங்க தெரியாது. செந்தில் பாலாஜியோடைய கேஸு வந்து இடியிலேருந்து தமிழக அரசுக்கிட்ட அவரை கைது பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட்டை கேட்டிருக்காங்க. என்னைக்கு செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்கன்னு தெரியல. எவ்ரிபடி ஹேஸ், எல்லாருக்கும் இருக்குது செக்கு. நீங்களாம் எவ்வளோ ஆட்டையை போட்டு வச்சுருக்கேன்னு தெரியல. உஷாராக இருந்துக்க, அடுத்து உனக்கு தான் ஆப்பு. ஏண்டா நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது நியாயமான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. மக்கள்கிட்ட சுரண்ட பணம் எல்லாமே மக்களுக்கு திருப்பி வரும், திருப்பி கொண்டாந்து கொடுப்பாரு எங்கள் தலைவர் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு. அவன் பொழப்பை பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லது. இல்லை 4 கம்பி பின்னாடி போய் நிற்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் அனந்த வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. உங்களுக்கு இந்த வீடியோவில் பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன்றது சொல்லி பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.